சொல்றதே எல்லாரும் ஜெயிங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. அதுக்கு தான் சொல்றோம், ஒன்றும் தவறு இல்லை. எந்த தேதியில நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 4ஆம் தேதி எடுத்துக்கிறோம், 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி. நான் சொல்றேன், அதை செய்யுங்க. எதை செய்யணுமோ எதை செய்யணும்னு சொல்றோம் அதை செய்யுங்க. எதை வேண்டான்னு சொல்லணும் அதை விட்டுருங்க. 4, 11, 22, 30ஆம் தேதி பிறந்தவங்க பொதுவாகவே உங்க எண்ணுக்கு இயற்கையிலே கடவுளுடைய வரம். இந்த தேதியில் பிறந்தவங்க வரம் கொண்டவர்கள், மாற்று கருத்து இல்லை. என்ன வரும் இந்த பிங்க்கு? அதுக்காக தினமும் நம்ம பிங்க் போட முடியாது. தினமும் பிங்க் போட்டீங்கன்னாக்கா அது யூனிஃபார்ம் ஆகி போயிடும். நம்ம அப்படி போட முடியாது. ஒரு நாள் நல்லா பிங்கா போடுங்க, மறுநாள் பிங்க்ல ஏதாவது மிக்சடா போடுங்க. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் நல்ல தகவல் வழக்கம் போல் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தகவல்? நாங்கள் ஜெயிக்க வேண்டும். நீங்க எங்களுக்கு நல்ல அட்வைஸ் தான் கொடுக்குறீங்க, நல்லாவே கொடுங்க. என்ன ஒன்னாலும் கொடுங்க, நாங்கள் எதாவது ஒன்றாலும் தயார் செய்யறதுக்கு. நீங்கள் அதை முதல்ல கொடுங்க, நாங்கள் செய்கிறோம். ஏன்னா இப்போ கொடுக்குற நிறைய உங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்து நிறைய நாங்களே அதை எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டோம், பண்ணுறோம். அவ்வளவும் சக்ஸஸாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபோனில் நிறைய மெசேஜ் வருது. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுக்கு தானே கொடுக்குறோம். சொல்கிறதே எல்லாரும் ஜெயிங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. அதுக்கு தானே சொல்கிறோம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போது நாங்கள் அப்படின்றது ஒரு தேதியை வச்சுக்கிறோம், பொத்தாம் பொதுவாக சொல்லாமல். அப்போ தான் அது உங்களுக்கும் அது கரெக்டாக போய் ரீச் ஆகும். எந்த தேதியில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 4ஆம் தேதி எடுத்துக்கிறோம், 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி. இந்த தேதியில் பிறந்தவங்க நாங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் எங்களுக்கு என்ன அட்வைஸ் இருந்தாலும் கொடுங்க, நாங்கள் ஜெயிச்சிக்கிறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு உங்கள் மைண்டு வாய்ஸ் கேட்குது. இது பேசும்போது அந்த அந்த தேதி உள்ளவங்களாம் யோசிப்பாங்க. நான் சொல்கிறேன், அதை செய்யுங்க. எதை செய்யணுமோ எதை செய்யணும்னு சொல்கிறோம் அதை செய்யுங்க. எதை வேண்டான்னு சொல்லணும் அதை விட்டுருங்க. உயர்ந்த இடத்துல போகலாம். 4, 11, 22, 30ஆம் தேதி பிறந்தவங்க பொதுவாகவே உங்கள் எண்ணுக்கு இயற்கையிலே கடவுளுடைய வரம். இந்த தேதியில் பிறந்தவங்க வரம் கொண்டவர்கள், மாற்று கருத்து இல்லை. என்ன வரம் வேண்டுமோ அந்த வரம், வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வரம் எதுவோ அந்த வரம், அதை இறைவன் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க முறை பிரகாரம் அனுபவிக்க வேண்டும் என்றால் சொல்றதெல்லாம் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்க டெய்லி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸின் கலர் எதை வேணாலும் போடுங்க. ஆனால் இதில் இப்போ நான் சொல்கிற கலர் ட்ரெஸ்ஸை வாரத்தில் ஒரு நாளாவது டச் பண்ணிக்கிங்க. அது உங்களை அந்த ஒரு நாள் டச் பண்ண உங்களுக்கு வேலை செய்யும். மீதி நாள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. ஒரு பிங்க் கலர், இந்த பிங்க்கு அதுக்காக தினமும் நம்ம பிங்க் போட முடியாது. தினமும் பிங்க் போட்டிங்கனாக்கா அது யூனிஃபார்ம் ஆகி போயிடும். நம்ம அப்படி போட முடியாது. ஒரு நாள் நல்லா பிங்கா போடுங்க, மறுநாள் பிங்க்ல ஏதாவது மிக்சடா போடுங்க. பிங்கிங் ஷர்ட் போட முடியும், பேண்ட் போட முடியாது, அது ஒரு மாதிரியா இருக்கும். சார் நீங்க சொல்லிட்டீங்க நாங்க பிங்கே செய்யறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா தினமும் அன்றாடம் நாங்கள் அதை பயன்படுத்துறோம்னா அதுக்காக அன்றாடமும் பிங்க்ல ட்ரெஸ் போட முடியாது, சாரி ஷர்ட் போட முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் ஆயிரும். கர்ச்சு பிங்க் கலர்ல வச்சுக்கிடலாம், அது யாரும் கேட்க முடியாது. நம்ம சொல்ற வசதி தானே, எந்த கலர்லாம் வச்சுக்கிடலாம். பிங்க் கலர்ல கர்ச்சி வச்சுக்கிறீங்க, அப்ப பிங்க் உங்ககிட்ட பர்மனண்டா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஏங்க ஒரு பிங்க் கலரு கரிசி வச்சுட்டா உடனே நான் ஜெயிச்சிருவேன்னா, பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும், லட்சாதிபதி ஆயிரணும்னா கலர்லயே வந்துட முடியுமானா? கலர்ல ஒரு நாட்டின் எக்கனாமிக்கே வளர்ந்துருக்கு, வேற எந்த நாடு இல்லை, இந்தியா தான். 1986க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவினுடைய காரினுடைய கலரு, இந்தியாவுடைய கார் கம்பெனி 2 தான், ஒன்று அம்பாஸ்டர், ஒன்று ஃபியட். இந்த 2 காரும் தவிர வேற எந்த காரும் இங்கே இந்தியாவில் இல்லை. மாருதின்னு ஒரு கார் வந்துச்சு, கலராக வந்துச்சு, டிசைனாக வந்துச்சு. கலராக வரும்போது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துருச்சு. என்னடா கலர் அது வரைக்கும் அந்த அம்பாஸ்டரையும் அந்த ஃபியட்டும் வெள்ளை, ஆஷ் கலரு, கருப்பு, இதைத்தான் சுற்றி பார்த்தோம். நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி வெள்ளை தவிர வேற அதிகமாக இருக்காது. 99% வெறும் வெள்ளை தான், 1-2 ஏதோ கலர் மாதிரி இருக்கும். இந்த மாருதின்னு எல்லா கலரும் கலராக வந்துச்சு. கலராக வந்துடுறதுக்கு முன்ன வரைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சியின் எக்கனாமிக்கு உலகத்துல நம்மளுக்கு 100வது இடத்துல இருந்தோம். கலராக மாறணும்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் வந்துருச்சு. வீட்டுக்கு ஒரு கார் வருதுன்னு சொன்னா எக்கனாமிக் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க.
உலக அளவில் இந்தியாவில் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு கார் வந்துருச்சு, மாறி வந்ததுக்கு அப்புறம் அது யாருன்னு மறுக்க முடியுமா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்போ உலக அளவில் வீடு எல்லா வீட்டுக்கும் காரில் இருக்கு. அமெரிக்காரன் தான் அமெரிக்காவில் பிறந்தவனால மட்டும்தான் வீட்டுக்கு வீட்டு கார் வச்சுருந்தான். லண்டனில் பிறந்தவனுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே வந்துச்சு? இந்தியாவிலே வந்துச்சா இல்லையா? மாருதி காருங்கிற ஒரு கலர் கலராக கார் இந்தியாவுக்குள்ளே என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கே இந்தியனுடைய பொருளாதாரம் வேறு லெவலில் போயிடுச்சு. அதுதான் உண்மை. உலகமே திரும்பி பார்த்துருச்சு. ஆமாங்க, வீட்டுக்கு வீட்டு கார் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் சம்பாரிச்சுன்னா வீட்டுக்கு வீட்டு கார் வந்துருச்சு. இது யாரும் மறக்க முடியல. இல்லை, உண்மை தானே? அப்போ ஒரு கலருங்கிறது கலர் கலராக வரும்போது மக்களுக்கும் கலர் மேலே ஆர்வம் வந்துருச்சு. கலருக்காக காரை வாங்கினாங்க. கார் வாங்கினதுக்காக எக்கனாமிக் வந்துச்சு. எக்கனாமிக் வந்தோடனே நாட்டினுடைய பொருளாதாரம் வந்துருச்சு. மனிதனும் பொருளாதாரம் வந்துச்சு. கலர் வேலை செஞ்சுதா இல்லையா? வேலை செய்யும். அதே தான் இங்கேயும் உங்களுக்கும். பிங்கை பாவிங்க, பிங்கை பயன்படுத்துங்க. கலரை வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஓகேங்களா? உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டை சொன்னேன். ஓகே, அடுத்ததாக நீங்க பிறந்த தேதி இதுவாக 7/12/25 இருந்தாலும் நீங்க லைஃப் பார்ட்னரை நான் சொல்ற நம்பரை தவிர எந்த நம்பருமே நீங்க தொடாதீங்க. அது ஜென்ஸு லேடிஸு யாராக இருந்தாலும் சரி. 2, 5, 9 இந்த 3 நம்பரை தவிர யாரும் லைஃப் பார்ட்னரை தொடாதீங்க. 2ஆம் தேதி பிறந்தவங்க 11, 20, 29, 5, 14, 23, 9, 12, 27 இந்த 3 நம்பரை தவிர இந்த 7ஆம் தேதி 14, 25 லைஃப் பார்ட்னரை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர்லேருந்து விரிவு பெற்றுரும். அப்போ செய்யாதீங்கன்றது சொல்லியாச்சு. செய்யாத சொல்லும்போது செய்யுங்கிறது சொல்லிட்டேன். செய்யறத சொல்லும்போது செய்யாதையும் சொல்லிட்டேன். ரெண்டும் ஒன்று தான். இதுதாங்க முக்கியம். லைஃப்பை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டாவே அது சக்ஸஸ்னால எல்லாமே சக்ஸஸ். அங்கே டிஸ்டர்பன்ஸ் என்னைக்கு வந்துச்சோ மற்ற எல்லா இடத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அல்டிமேட்டாக அது நடந்துடும் தானே. லைஃப் சக்ஸஸ் இல்லைன்னு போது மற்ற எல்லா இடத்துல கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் டிவிட் ஆகிடும். பிஸ்னஸில் பீக்கில் போனவங்க திரும்பி இப்படி நம்பர் மாற்றி பண்ணிட்டீங்க, ஃபேமிலி இதாகிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தாக்கா நீங்கள் எல்லாம் லோன்லி ஆயிடுவீங்க. சில பேர் சாமியார் ஆயிடுறாங்க. இதுலேயும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருக்குதா? எனக்கு தெரிஞ்ச கோடீஸ்வரன் ஒரு 15 பேர் கூட சொல்லுவேன். இப்போ கூட இருக்காங்க மிக பெரும் கோடீஸ்வரன். தப்பாக மேரேஜ் பண்ணாங்க, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட், 15 பேரும் டிஸ்ட்ரிபியூட். இப்போ சாமியாராக இருக்கிறாங்க. சாமியாராக நீங்கள் உடனே என்ன பண்ணுறாங்க? உடனே இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சாமியார் அப்பெல்லாம் இல்லை. அவங்களே அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. சாமியாருக்கு கூட வாழ்க்கையே மாற்றிக்கிட்டாங்க. அவ்வளோதான். ட்ரெஸ்ஸு கொண்டு மாற்றிக்கிட்டாங்க. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. சாமியார்னு ஒரே ட்ரெஸ்ஸு தான். இப்போ நான் மட்டும் போடுறது என்னவா? ஒரே ட்ரெஸ் போடுறது பாதி சாமியார் தான். அதுக்கு ஒரு பக்குவம் இருக்கணுங்க. ஒரு மனிதன் ஒரே ட்ரெஸ்ஸை போடக்கூடிய ஒரே ஆத்மா சாமியாருக்கு தான். காவி ட்ரெஸ்ஸு போடுறது அவங்கள தவிர யாரும் போட முடியாது. அதையும் மீறி ஒருத்தர் போடுறாருன்னு சொன்னாக்கா சாமியாருக்கு சம்மந்தம் அவங்க. ஏன்னா அது மன கட்டுப்பாடு உள்ளது. அப்படி போட வைக்காது. அது இருப்பு கொள்ளாது. அது மைண்டை மாற்றும். அதையும் மீறி இப்போ நானும் 40 வருஷம் இருக்கிறேன். நான் மட்டும்தான் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மனக்கட்டுப்பாடு ஓடுற. எல்லாமே பாதி சாமியாருக்கு தான். அதில் ஒன்றும் டவுட் இல்லை. சாமியாரும் அர்த்தம் இதுதான். அப்போ இந்த நம்பருக்கு இவ்வளவு பவர் இருக்கு. எங்க கொண்டு போய் எங்கெல்லாம் போய் சொல்லிட்டீங்களே ஐயா, பெரிய விஷயம்தான். அதுக்கு தான் இனியோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த கலரை மெயின்டைன் பண்ணுங்க. எதை செய்யணுமோ அதை சொல்லிட்டு செய்ய வேணாம் சொல்லுங்க. இதை பண்ணாலே லைஃப்பில் இந்த நம்பர் கொண்டவங்களுக்கு பெரும் வெற்றி. நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.